உள்முகம் ஆகும்போது என்னாகும்? நம்முடைய எனர்ஜிஸ் லோயர் ஸ்டேட்லிருந்து ஹையர் ஸ்டேட்க்கு மாறும். ஹையர் ஸ்டேட்க்கு மாறும்போது, நம்முடைய கவனம் எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியலிசம் மேல இருக்கிறது. அது உள்முகமாகி, ஆன்ம பொருள் என்றால் என்ன? தெய்வீகமான அனுபவங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. அதுக்கு முன்னாடி நம்முடைய கவனம் எல்லாமே மெட்டீரியலிசம் மேல இருக்கும்போது, எல்லாமே டெம்பரவரி அதாவது டெம்பரவரி விஷயங்களின் மீது மட்டுமே இருக்கும். எப்போ நம்முடைய எனர்ஜிஸ் எல்லாமே ஹையர் ஸ்டேட்க்கு வருதோ, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கவனம் எல்லாமே நிரந்தரமான பொருள் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதன் மீது மட்டுமே நம்முடைய எனர்ஜிஸ் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உள்முகம் ஆகும்போது நிரந்தரமான விஷயங்களின் மீது கவனம் இருக்கும். தியானம் இல்லாமல் வெளிய பார்த்துட்டு இருக்கும்போது, ஓன்லி மெட்டீரியல் விஸ்டம், மெட்டீரியல் நாலெட்ஜ், மெட்டீரியல் எக்ஸ்பீரியன்சஸ் மட்டுமே இருக்கும்போது, நான் ஒரு ஆன்மா என்ற விஷயம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. எப்போ இந்த நிரந்தரமான விஷயங்களின் மீது நம்முடைய ஆராய்ச்சி, நம்முடைய கவனம் எல்லாமே இருக்குமோ, நிரந்தரமான ஒரு எட்டர்னல் பீயிங் நானு அப்படின்னு சொல்லி தெரியுது. நான் இந்த பூவுலகத்திற்கு வந்த ஒரு கெஸ்ட், ஒரு மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது.